இப்ப தங்கதுரை கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி திருவம்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் அவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே, சார் என்னால அடிலாம் தாங்க முடியாது, நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்றேன், பேப்பர் எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க, நான் மறந்துடுவேன்னு போலீஸ் கிட்ட நக்கலா சொல்றான். முதல்ல என் பேரு சப்பானின்னு சொல்லி ஆரம்பிச்ச அவன் தன்னுடைய அப்பா அம்மா தம்பி கூட வேம்பூர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். வீட்டுல இருந்த எல்லாருமே டெய்லி கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வர அந்த காசுல தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சப்பானியோடைய தம்பிக்கு தான் முதல்ல மேரேஜ் ஆகியிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சப்பானியோடைய தம்பி மேரேஜ் ஆன கொஞ்ச நாட்கள்லயே ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. தம்பியுடைய மனைவி மேல ஆசைப்பட்டு மோகன பிரியாவை தன்னுடைய மனைவியா மாத்திருக்கான். இதுல உச்சக்கட்ட கேவலமான செயல், கொஞ்ச நாள்லயே மோகன பிரியாவை தன்னுடைய நண்பர்களுக்கும் மனைவி மாதிரி இருக்க சொல்லியிருக்கான். இதுல கிடைக்கிற பணத்துல தான் அவனோட டெய்லி எக்ஸ்பென்சஸை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படி அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறவங்கள ஒருத்தனான கபடி பிளேயர் சப்பானியோட மனைவி கூட ஓடி போய் சப்பானி லைஃப்ல கபடி விளையாடி இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சப்பானியால தன்னுடைய மனைவி ஓடி போனதை தாங்கிக்க முடியல. கஷ்டப்பட்டு பொண்டாட்டியை காப்பாத்துற காலத்துல பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தி அவனை காப்பாத்திருக்கான். இப்ப பணம் கொடுக்கற அந்த கபடி பிளேயரும் இல்ல, சம்பாதிச்சு கொடுக்க என் பொண்டாட்டியும் இல்லைன்னு போலீஸ் கிட்ட சோகமா சொல்லியிருக்கான். அப்பதான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல சொன்ன விஷயத்தை கேட்ட போலீஸ் அவன் கை மேல இருந்த ஷூவை பொறுமையா எடுக்கிறாரு. எஸ் அட்வொகேட்ஸ், அவன் போலீஸ் கிட்ட தான் பிணத்தை புதைச்சதா 2 ஸ்பாட்ஸ் சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த கிருஷ்ண சமுத்திரம்ங்கிற ஊர்லயே 5க்கும் மேற்பட்ட பிணத்தை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவனை அரண்டு போய் பார்த்த போலீஸ் முன்னாடி அந்த வீடியோ எடுத்து பத்த வச்சிருக்கான். அவன் சொன்ன அந்த ஸ்பாட்ல ஒவ்வொரு பிணமா தோண்டி எடுத்திருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தரையும் புதைச்சு வச்சிருந்த எல்லாமே அங்க இருந்த கோவில்களுக்கு பக்கத்துல தான். அந்த இடத்துல இருந்த 2 கோவில்ல ஒன்னு அம்மன் கோவில், இன்னொன்னு ஐயனார் கோவில்னு ஸ்பாட்ல இருந்த போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே கண்டிப்பா இங்க யாரையோ கூட்டிட்டு வந்து மூட நம்பிக்கையில காவு கொடுத்திருக்காங்கன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த கொலைகள் எல்லாமே காவு வாங்கறதுக்காக செய்யப்பட்ட சம்பவம்னு உறுதியா சொல்றாங்க. இப்படி உடம்புல 1/4 கிலோ செதை 2 எலும்பு வச்சுக்கிட்டு நோஞ்சா மாதிரி இருக்கிற இவனால மட்டும் கண்டிப்பா இதை செஞ்சிருக்க முடியாது. இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் அண்ட் இவன் எதையோ பெருசா மறைக்கிறான்னு போலீஸ் டவுட் பண்றாங்க. அப்பதான் அவன் சொன்ன அவனோட மாஸ்டர் பிளான் போலீஸே தலை சுத்த வச்சது. என்ன வியூவர்ஸ், உங்க தலையும் சுத்துதா? அப்படிதான் அவனோட மாஸ்டர் பிளானும் இருந்துச்சு. இது மூட நம்பிக்கையால செய்யப்பட்டதா, இல்லனா அவன் சொன்ன மாதிரி போத பழக்கத்தினால செய்யப்பட்ட கொலைகளா? அப்படி இதுல எதுவா இருந்தாலும் இவன் மட்டும் இதை எப்படி தனியா செஞ்சிருக்க முடியும்? அவன் சொன்ன ஒவ்வொரு பிளானும் போலீஸ கொலை நடுங்க வச்சது. இப்ப வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த்.